அணுகுண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் விழுந்தா நீங்கள் இந்த விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. போர் நடக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருந்தா இந்த 3 விஷயம் பண்ணுங்க. அதுவும் 3வது விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்க. அட்டக்கட்டவுளே. வெல்கம் டு டீக்கரை டாக்ஸ் எபிசோட் 4. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். பீயிங் நியூட்ரல் இஸ் ஸோ ஹார்ட் நண்பர்களே. இப்போ நான் பேச போகிற விஷயம் உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசித்தேன். பிகாஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் என்னைய சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்குமா இல்லை ஃபேக் சோஷியல் மீடியா வேர்ல்டில் இருக்குமான்னு தெரில. யாரை நம்புறது, யாரை கேட்கறது, ஒரு வீக்கெண்டு ஃபுல்லாக குழப்பத்தில் இருந்தேன். சரி, ஓகே, நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட், செலிபிரிட்டி பர்சனல் லைஃப் ரூமர். நான் நியூட்ரல். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் அந்த ரெஸ்பெக்டிவ் செலிபிரிட்டியோட ஃபாலோவர், இன்னொருத்தன் ஆப்போசிட் பொலிட்டிக்கல் ஃபாலோவர். செலிபிரிட்டி ஃபாலோவர், அந்த ரூமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபேக்குங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடிட்டடு, சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ண ஸ்டோரி. ஓ அப்படியா விஷயம்? ஃபேக்குனா யாராச்சும் அஃபிஷியலாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும்ல. சைலண்ட்டாக இருந்தால் டவுட் வரும்ல. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். இதெல்லாம் பிளான்டு ரூமர். பப்ளிக் இமேஜ் டேமேஜ் பண்ண பொலிட்டிக்கல்ஸ் பீப்புள்ஸ் பண்ண சதி. பிளான்டுன்னு சொல்கிற, அதுக்கு ப்ரூஃப் எங்க? பொலிட்டிக்கல்ஸ் பீப்புள்ஸ் தான் பண்ணாங்கன்னு எங்கே ப்ரூஃபு? உங்கள் சைடில் எல்லாம் பர்ஃபெக்டா? நீங்களும் பர்ஃபெக்ட் இல்லை, எங்களை கம்பேர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகாதீங்க. லோ தான் இத்தனை நாள் பார்த்துதான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் பொய் 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 பொய். சரி அடிச்சுக்காதீங்க. இது என்ன உங்க நச்சம் தான். ஹலோ சூப்பராக பண்ணிருக்கீங்க. பட் நானே ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் வேற ஏன்டா கெட்டது மட்டும் பார்க்க நல்லது. சரிங்களா? நீங்கள் எங்களை பற்றி பேசவே பார்த்தீங்களா? இது வெறும் ஒரு சாம்பிள் தான். என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி சோஷியல் மீடியாவில் இன்னும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை விட ஒரு இன்டர்நேஷ்னல் போரில் ஒரு சைடோட லீடரு இறந்துட்டாரு நியூஸ் வந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே நியூஸு நம்ம இந்தியாவில இருந்து பார்த்தா இங்கே இருக்கிற மக்கள் 2ஆக ஸ்பிளிட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஒரு சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சிலர் ஆப்போசிட் சைடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சிலர் நான் இங்கே வாழ்கிறேன், நான் இருக்கிற கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் நம்ம இந்தியாவில் நடக்கிற டிஸ்கஷனை பார்த்து சிரிக்க கூட செய்கிறாங்க. நான் ரொம்ப குழப்ப விரும்பலை. ஈரானில் இருக்கிற மக்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க. துபாயில் இருக்கிற நம்ம இந்தியன்ஸ் வேறு மாதிரி பார்க்குறாங்க. இந்தியாவில் காஷ்மீர் டு சென்னையில் இருக்கிற மக்கள் வரைக்கும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. சேம் நியூஸ் பட் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் பொலிட்டிக்கலாக பேசலை, ரிலீஜியஸாகவும் பேசலை. ஒரு காமன் பர்சனாக நியூட்ரலாக பார்க்கும்போது போத் சைடில் பார்த்தாலும் வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது, போத் சைட்ஸில் எமோஷன்ஸ் இருக்குது, போத் சைட்ஸில் ஆங்கர் இருக்குது. அப்போ உண்மை எங்க? அதுதான் மக்களே என் பிரச்சனையே. நான் இந்த வீடியோவில் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை, எந்த ரிலிஜனுக்கும் அப்போஸ் பண்ணி பேசலை. நான் அப்படி பட்டவனும் இல்லை. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் பிலீஃப். உங்களுக்கும் இப்படி ஒரு குழப்பம் இருக்கா? இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெளிவான பதில், இப்போ நான் பேசுறதுக்கு ஏதாவது பதில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒன்றும் கன்க்ளூஷன் கொடுக்கல, டீ கடையில் ஒரு டிஸ்கஷனாக ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு நியூட்ரலாக இருந்து பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குது, யார் சைடு உண்மை இருக்குன்னு. சரி மக்களே, பொழுதும் சாஞ்சி விட்டது, டீயும் மாறி விட்டது, 6 மணி ஆயிடுச்சு, வீட்டு கிளம்புமா? கிளம்புறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தம்பி மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோட குழப்பத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிலை சொல்லுங்கள்.